ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தண்டு ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு தண்டு எடுத்துக்கிட்டேன், அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து மோர் கலந்து வச்சுருக்கேன். ஒரு கப் மோர் இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மோர் இல்லாமல் கூட தண்ணி ஊற்றி நீங்கள் ஜூஸ் போட்டுக்கலாம். மோர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 2 கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, வேணும்னா பச்சை மிளகாய் ஒரு அரை பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்ததை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த தண்டு ஜூஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். கிட்னி ஸ்டோன்ஸ் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வந்த பிறகும் இந்த தண்டு ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து கரைஞ்சி வந்துடும். இப்போ வந்து வடிகட்டியாச்சு. இப்போ இது வந்து 1 கப் இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே தான் குடிக்க போகிறேன். உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்டு ஜூஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஹெல்த்தி ஃபுட். மார்னிங் வந்து வெறும் வயிற்றில் குடிங்க.